ਹੁੰਦੀਆਂ ਬਰਸਾਤਾਂ ਨੂੰ ਤਾਰੇ ਗਿਣ ਗਿਣ ਯਾਦ ਦੇਣੀ ਮੈਂ ਤਾਂ ਜਾਗਾ ਰਾਤਾਂ ਨੂੰ ਰੋਕ ਨਾ ਪਾਵਾਂ ਅੱਖੀਆਂ ਵਿੱਚੋਂ ਆਉਂਦੀਆਂ ਬਰਸਾਤਾਂ ਨੂੰ रहा नहीं जाता तड़प ही ऐसी है ना। ஃபயர் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கு அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஃபயர் அப்படின்ற திரைப்படத்தின் கதை பிசியோதெரபிஸ்டின் உண்மையான கதை கிடையாது. சோ பெண் நோயாளிகளை ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபயர் மூவி அமைதலால் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் ஃபயர் படக்குழுவின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். பிசியோதெரபி துறை என்பது மிகவும் புனிதமான துறை. கொம்மால நம்மள தவிர இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா நமக்கு மட்டும் நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. என்ன வாழ்க்கை போன்றடா ஆயிடுச்சே. கடவுளே, இதெல்லாம் நீ பாத்துட்டு தான் இருக்கியா இல்ல சொர்க்கலோகத்துல குச்சலா இருக்கியா? யாரு ப்ரோ நீங்க? பாக்க சாம்பிராணி பக போடுற மாதிரி இருக்கீங்க. நான் தான் கடவுள். உன் புலம்பலை கேட்டுதான் இங்கு வந்தேன். என்ன ப்ரோ கடவுள்னு சொல்றீங்க, இப்படி ஒட்டி கேட்டு வரீங்க? உன் ஆசையை நிறைவேற்றவே இங்கு வந்தேன் மகனே. ஓ, அப்ப நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? எது வேண்டுமானாலும் கேள் மகனே. நான் என்ன பெருசா கேட்க போறேன்? கை நிறைய பணம், என்ன சுத்தி நிறைய பொண்ணுங்க, அப்புறம் ஒரு பெரிய வண்டி. இது மட்டும் கொடுங்க கடவுளே, போதும். நீ கேட்ட வரத்தையே தருகிறேன். அண்ணா, சுன்னி குளத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. தம்பி, பொலிட்டிபட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. அந்த புதுசா ஒரு மீன் வந்திருக்காங்க, ஆங்கிலர் ஃபிஷ் அப்படிம்பாங்க. கடலுக்கு அடியில இருந்து 2000 அடி ஆழத்துல இருந்து வந்துடலாம். ஆங்கிலர் ஃபிஷ், பிளாக் டெவில் அப்படிம்பாங்க. எங்க போட்டோ கதை அது வீட்டுல ஐநூறு சொன்னாங்க. டேஸ்டா இருக்குமா? இருக்கும் ஃபுல்லா கீழ இருந்து வந்து 2000 அடி ஆழத்துல இருந்து வந்துதான். அந்த மீன் இருக்கு. ஒரு 1/4 கிலோ மட்டும் கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? நம்ம இதுல கிடையாதோ? 1/4 கிலோ என்ன ரேட் வருது? நம்ம கிட்ட இல்ல. அங்க இருந்தா எவ்வளவு என்ன ரேட் சொல்லலாம்? 1/4 கிலோ 300 ரூபாவா? அது என்ன அந்த மீனுக்கு அவ்வளவு? இது அது வந்து கொஞ்சம் ஒரு தாத்தா கையில போனை கொடுத்தா அந்த போன் என்ன ஆகும் பாருங்க. நீங்க நனைந்து கொண்டு எருவு மாடு மேய்க்கிறேன். மழையில் நனைந்து கொண்டு எருவு மாடு மேய்க்கிறேன். எருவு மாடு மேய்து, கொக்கு மேய்து, அடுத்து எருவு மாடு மேய்து, கொக்கு மேய்து, பனைமரம், எருவு மாடு, கொக்கு, அதான் காத்தாடி போடுதா? காத்தாடி, பனைமரம், சாக்லேட் யூடியூப் சேனல் எருவு மாடு மேய்க்காரு, பண்ணி மேய்க்கல, எருவு மாடு மேய்க்க. கமெண்ட் போடுங்கடா. எருவு மாடுனா என்னன்னு தெரியுமா? எமனுக்கு வாகனம். எமனே என்கிட்ட வந்தா தருணடைகிறான்டா. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள், கீழே கட்டி கொண்டு இருக்கிறார்கள். கீழே குழியில கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் இதோட முடிச்சுக்கிடலாம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் அவ்வளோ ஃபயராக இல்லை. பட் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.